ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கும்பகோணம் கடப்பா பார்க்க போகிறோம். சூப்பரான கடப்பா பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாணலில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானோடனே பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி ஆட் பண்ணோடனே இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இது கடப்பாக்கு சேர்க்க போகிற பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி பூண்டு இந்த பொருள் எல்லாம் சேர்த்துருக்கோம். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடப்பாக்கு சேர்க்க போகிற வெஜிடபிள் ஒரு முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு. உங்களுக்கு என்ன காய் வேணுனாலும் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது மூணில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் சோம்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கும்பகோணம் கடப்பாக்கு. நல்லா கிளறி விடுங்க. இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா கொதிக்குது. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணோன்னே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதித்து சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய்கறிலாம் நல்லா பாயில் ஆகிருக்கு. கரெக்டான பதத்துக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துட்டு இப்போது கும்பகோணம் கடப்பா ரெடி. நீங்களும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான
கும்பகோணம் கடப்பா ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.